Ready? Now we are going for the next chapter, chapter 8, chips. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா இந்த படம் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு பிக் ஃபார் அவே கண்ட்ரியில் தெர் லிவ்ட் எ ஸ்மால் ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலி இருக்குது. இந்த கண்ட்ரி வாஸ் அட் வார். யூஸ்வலாக ஒரு வார் நடக்கிற இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அந்த இடம் வெரி லிட்டில் ஃபுட் ஃபார் த பீப்புள். அங்கே இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. ஸோ த ஃபேமிலி ஆல்வேஸ் வெண்ட் ஹங்க்ரி. ஸோ பாதி நாள் வந்து அந்த ஃபேமிலிக்கு சாப்பாடே கிடைக்காமல் இருக்கும். ஒன் டே ஏர்லி இன் த மார்னிங், அப்போது அப்படி இருக்கிற அந்த ஃபேமிலி ஒரு நாள் காலையில் அந்த ஸ்மால் ஃபேமிலி டூ ஃபாரின் சோல்ஜர்ஸ், சண்டைக்கு வாருக்கு வந்த சோல்ஜர்ஸில் 2 ஃபாரின் சோல்ஜர் எ பார்ட் ஆஃப் த ஆர்மி ஹூ ஹேட் ஆக்குபைடு தேர் கண்ட்ரி. அப்படின்னா என்ன, இப்போ 2 ஊருக்கு வார் நடக்குது, ஆப்போசிட் கண்ட்ரி வந்து இங்கே வந்து ஆக்குபை பண்ணிட்டான். அந்த எதிராளி ஃபாரின் சோல்ஜர்ஸ் அவங்க வந்து நாக்ட் ஆன் தேர் டோர், அவங்க வீட்டு வாசலில் கதவு தட்டுறாங்க. They pushed a sack into mother's hand and asked her to make them chips for their lunch. அந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 2 மூட்டையை கொடுத்துட்டு எனக்கு வந்து சிப்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. சிப்ஸ்னால் என்ன, லாங் பீஸ் ஆஃப் டீப் ஃப்ரைடு, ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அமெரிக்காவில், அதுதான் சிப்ஸு. இங்கே சிப்ஸுக்கு இட்டு போகிறானுங்க. சரியா? உடனே we will be back at 12 noon, said the dark haired soldier. இந்த 2 சோல்ஜரில் ஒருத்தன் வந்து கருப்பு முடி வச்சுருக்கிறான், டார்க் ஹேர்டு சோல்ஜர். Have the chips ready by then, and with that the soldier turned around and headed off towards a neighboring farm. அப்படி சொல்லிட்டு அந்த 2 பேரும் வந்து பக்கத்து ஃபார்ம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. By this time the entire family has come scurrying down the stairs. அந்த வீட்டில் மாடி இருக்குது, மாடியிலேருந்து அந்த என்டையர் ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி தானே, எல்லாம் கீழே வரைக்கும் ஓடி வராங்க. டு see what was happening, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வராங்க. ஸ்கரிங்னா என்ன, மூவிங் குயிக்லி வித் ஷார்ட் அண்ட் குயிக் ஸ்டெப் பிகாஸ் ஆஃப் ஃபியர். பயத்தோட சீக்கிரமாக வேகமாக பதற்றத்தோடு ஓடி வர்றதுக்கு பேர் தான் ஸ்கரிங். ஓகேவா? அப்போ அந்த ஃபேமிலியில் ஐயோ 2 சோல்ஜர் வந்தாங்களே, என்ன நடந்தது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து பதற்றத்தோடு ஓடி வராங்க. உடனே அப்போ வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, வாட் ஆர் சிப்ஸ், சிப்ஸ்னால் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நோ ஒன் ஹேட் எவர் ஹர்ட் ஆஃப் சச் திங். அங்கே இருந்த அந்த ஸ்மால் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே சிப்ஸ்னால் என்னன்னே தெரியாது. ஹவ் ஆர் வி கோயிங் டு மேக் சிப்ஸ் கிரைடு மதர். இப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன ஒரு கவலை ஆகிடுச்சு, ஐயோ 12 மணிக்கு வரன்ட்டானுங்க, நம்ம சிப்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு. உடனே வி டோன்ட் நோ ஈவன் நோ வாட் தே ஆர். முதல்ல சிப்ஸ்னால் என்னன்னே தெரியாது, அப்புறம் தானே அதை எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி கவலை பண்ணோம் அப்படின்றாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது, ஷுட் நாட் வி ஓப்பன் த சாக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அங்கே இருக்கிற குழந்தைங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, முதல்ல அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா அந்த மதர் ஹரிலி ஓப்பன் த சாக் டு ரிவீல்னா என்ன, டு ஷோ பிக் மட்டி ஒயிட் ஃப்ளெஷ்ட் நியூ பொட்டேட்டோ. அங்கே என்ன இருந்துச்சு, சூப்பராக பொட்டேட்டோஸ், புதுசாக ஃப்ரெஷ்ஷான பொட்டேட்டோ இருக்குது. த ஃபேமிலி gasped in amazement. அப்படியே அந்த ஃபேமிலி அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. they had not seen so many potatoes since the beginning of the war. எப்போல்லாம் சண்டை ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து, இந்த வார் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொட்டேட்டோ பார்த்ததே இல்லை. அவங்க அந்த ஃபேமிலியில் கிராண்ட்மா இருக்குது, அது சொல்லுது. டோன்ட் பி சில்லி, ஷி said, we know how to cook potatoes. நமக்கு உருளைக்கிழங்கு சமைக்க தெரியுமே. we will peel and boil them for the soldiers. நம்ம என்ன பண்ணலாம், அது தோலை சித்தி, பீல்னா தோல் எடுக்கிறது, தோல் எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் வேக வச்சிடலாம், பாயில் பண்ணிடலாம். then we'll make a soup from the peeling for ourselves. அது மட்டும் இல்லாமல் அந்த தோலை தூக்கி போடாமல் அந்த தோல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், சூப்பு செஞ்சு நாம் சாப்பிடுவோம். ஏன்னா நமக்கும் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்றாங்க அந்த பாட்டி. கமான் சில்ட்ரன் லெட் அஸ் பிகின் அப்படின்னு இந்த பாட்டி என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் சேர்த்து பீலிங் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஷி கேவ் ஈச் சைல்டு a handful of potatoes to wash and peel. அங்கே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் இவ்வளோ உருளைக்கிழங்கு கொடுத்து நீ கழுவி தோல் சுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. when this was done she built a fire in the grate. இது நடந்துட்டு இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நெருப்பு கிரியேட் பண்ணுறாங்க. a metal frame holding the wood or charcoal in fireplace. நெருப்பு மூட்டுறது தான் வந்து கிரேட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் ஹங் எ பிக் குக்கிங் பாட் ஓவர் த ஃப்ளேம். கீழே அந்த நெருப்புக்கு மேலே ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி தொங்க விட்டுருக்காங்க. பிக் குக்கிங் பாட் ஓவர் த ஃப்ளேம். தென் ஷி poured in fresh water and chopped potatoes. அப்போ இந்த கிராண்ட்மா என்ன பண்ணிச்சு, அந்த பொட்டேட்டோவை சாப் பண்ணி வச்சுக்கிச்சு, ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஊற்றி இந்த நெருப்பு ஃப்ளேம் மேலே பாயில் பண்ண வச்சிருச்சு. the whole family sat around the open fire. அதை சுற்றி உட்காந்துட்டு watching the water bubble and boil. அங்கே இருக்க என்ன நடக்குது, வாட்டரு bubble and boil அதை பார்த்துட்டு இருக்காங்க ஹோல் ஃபேமிலி. உடனே என்ன சொன்னாங்க, those soldiers made a big fuss for this, the youngest child say thoughtfully.
ஆட இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த 2 சோல்ஜர் வந்து பெரிய சீன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா unnecessary excitement of interest. சும்மா ஏதோ பெரிய விஷயம் சொன்ன மாதிரி அப்படி சீன் போட்ட மாதிரி இருந்தது அப்படின்றாங்க. உடனே பாயில்டு பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஸோ ஸ்பெஷல் செட் த எல்டஸ்ட். அந்த மூத்தவங்க என்ன சொல்கிறாங்க, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்றாங்க. தட் இஸ் when the grow up started worrying. அப்போது அங்கே வளர்ந்து ரொம்ப வயசானவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவன் என்ன செய்ய சொன்னால் நமக்கு தெரில, சிப்ஸுன்னா நம்ம தெரிஞ்சது பண்ணுறோம் அப்படின்னு பயப்படும் போது அவங்க சொன்னாங்க, let us add some herbs said grandma, putting some into the pot. இந்த ஹர்ப்னா என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா மாதிரி. இங்கே என்ன சொல்கிறான், பிளான்ஸ் டு மேக் ஃபுட் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு போடுறது தான் ஹர்ப்ஸ்ன்னு சொல்கிறான். அப்படி அவங்க பாட்டி கொஞ்சம் ஹர்ப்ஸை உள்ள போட்டுடுச்சு. இப்போ பாயிலிங் வாட்டர், பொட்டேட்டோ கொஞ்சம் ஹர்ப்ஸோட பாயில் ஆகிட்டுருக்கு. உடனே கிராண்ட்பா என்ன சொன்னார், கொஞ்சம் முஷ்டம் இருக்கு போடுப்பா அப்படின்றாரு. உடனே ஆஃப்கோர்ஸ் cried mother and send the children to the forest to collect the juiciest mushroom and berries. அந்த அம்மா பெரியும் சேர்த்து கொண்டு வான்னு சொல்லுது. என்ன சொல்லுது, mushrooms and berriesம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, இப்போ என்ன, when they returned everyone added a few more ingredients. எல்லாரும் ஆளுகையோ கொதிக்கிறதுல நீ இது போடியா, நீ கொஞ்சம் போடு நான் கொஞ்சம் போடுன்னு எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் உப்பு போடுறாங்க, ஒருத்தர் பெரி போடுறாங்க, அப்படி இப்படி. And then a few more and few more still until they had a pot of deliciously smelling stew. Soup தான், a dish cooked by slow boiling தான் slow stewன்னு சொல்லுவோம். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பாயிலிங் வாட்டரில் பொட்டேட்டோ, தண்ணி, இது போட்ட மஷ்ரூம் போட்டாங்க, பெரிஸ் போட்டாங்க, அப்புறம் இன்னும் ஸ்பைஸ் போட்டாங்க. எல்லாம் போட்டதுனால ஒரு நல்ல சூப்பராக ஸ்மெல்லோட ஸ்டூ கிடச்சிடுச்சு. The deliciously smell wafted around the kitchen. அந்த அங்கே சமைக்கிற அந்த வாசனை எங்கே சுற்றுது, கிச்சனை சுற்றுது. கரெக்டாக, வாஃப்டன்னா பாஸ் த்ரூ த ஏர் அப்படின்னு அர்த்தம். உடனே இந்த சில்ட்ரன்ஸ் பெல்லி, எல்லாம் இந்த குழந்தைங்களோட வயிற்றுல எலி ஓடுது, பசிக்குது. பெல்லிஸ் ரம்பிள்டுனா என்ன, சவுண்டு, மேடியா சவுண்டு. அண்ட் தேர் ஐஸ் க்ரூ வைடர் வித் அங்கர். ஐயோ நமக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த குழந்தைங்க பார்க்குது. வென் கேன் வி ஈட் தே ஆஸ்ட். அது மட்டும் இல்லை, அது போய் எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாங்க, இது அம்மா என்ன சொல்லுது, இந்த சோல்ஜர் வந்துட்டு போட்டோம், அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவரிங் த பாட் வித் த லிட். இப்போ இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுறா, அந்த பானையை மூடி போட்டு வைக்கிறா. ஸோ தட் இந்த வாசனை இன்னும் குழந்தைங்கள டெம்ப்ட் பண்ணாது. டெம்ப்ட்னா என்ன, மேக் தம் எகெயின் லுக்கிங் ஃபார் சம்திங் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த ஸ்டூ ரெடியாகி பொங்கி வாசனை ஸ்ப்ரெட் ஆகிற நேரத்தில் just then there came a knock at the door. 12 மணி ஆயிடுச்சு, கதவு தட்டுறாங்க. Sit still, mother whispered to the children. எல்லாரும் சுப் எல்லாம் கம்முன்னு உட்காருங்க. And hide the peeling for our soap. அங்கே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு தோலை கொஞ்சம் ஒளிச்சு வைங்க, நமக்கு சூப் செய்ய தேவைப்படும் அப்படின்றாங்க. Then she opened the door and invited the soldiers to sit in the table in the little kitchen. அந்த லிட்டில் கிச்சனில் ஒரு டேபிள் இருக்குது, அங்கே 2 சேர் போட்டு அவங்கள ஓப்பன் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க, வாங்க உட்காருங்கன்னு. அப்போ the family watched the soldiers as mother carried the pot from the fire to the table. இப்போ அந்த அம்மாக்காரி என்ன பண்ணுறா, இந்த ஃபயர்லேருந்து அந்த பாட் எடுத்துகிட்டு போய் அங்கே போகிறா. அப்போ அங்கே ரெண்டு பேர் இருக்கான் பாரு, ஒருத்தன் வந்து ஃபேர் ஹேர்டு சோல்ஜர், இன்னொருத்தன் பிளாக் ஹேர்டு சோல்ஜர். இதில் இந்த ஃபேர் ஹேர்டு சோல்ஜர் வந்து டுக் சம் ரை பிரெட். அவன் என்ன பண்ணிருக்கான், வரும்போதே கொஞ்சம் பிரெட் எடுத்து வந்துருக்கான் பாக்கெட்லேருந்து. அந்த ரை பிரெட் எடுத்துருக்கான். ரை பிரெட்னு என்ன, ட்ரை பிரெட் மேடு வித் ரை ஃப்ளவர். ரைன்ற பொருளில் செய்யப்பட்ட பிரெட். அதை அவன் எடுத்து அதை கொஞ்சம் பிச்சுக்கிறான். அவங்கெல்லாம் எப்படி திரும்ப சாப்பிடுவாங்க, பிரெட்டை பிச்சு அப்புறம் அந்த பொட்டேட்டோ கூட கலந்து சாப்பிடுவாங்க. அண்ட் டோர் ஆஃப் சங்க்ஸ் டு ஷேர் வித் இஸ் ஃப்ரெண்ட். அவன் என்ன பண்ணான், கூட வந்திருக்க ஃப்ரெண்டு கொஞ்சம் கொடுக்குறான், இந்தாடா வச்சுக்கோ கொஞ்சம் அப்படின்ட்டு. உடனே இவங்க யோசிக்கிறாங்க, இந்த ஃபேமிலி என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ அவங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போ என்ன பண்ணுறது, வாட் வில் தே டூ அப்படின்னு யோசிச்சு பயப்படுறாங்க. அப்போ அந்த மதர் லிஃப்டட் த லிட் ஃப்ரம் த பாட். The soldiers started to disbelieve as she ladled the potato broth into the air. With a large deep spoon with a long handle. Ladle that been boiled with vegetables or meat that add with noodles. ladleனா என்னன்னா கரண்டி தான், பெரிய குச்சி பிடிச்சிக்கிறதுக்கும் முன்னாடி குழி மாதிரி இருக்கும் இல்லையா, அது ladle. brothனா என்ன, நம்ம நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது தான் brothன்னு சொல்லுவோம். சூப்பில் வாட்டரியாக இருக்கிறது. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறா, லிஃப்டட் த லிஃப்ட் ஃப்ரம் த பாட். அவனுங்க அந்த சோல்ஜர்ஸ் ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே வாட் இஸ் திஸ் கிரைட் த சோல்ஜர்ஸ், வி வாண்ட் சிப்ஸ், எனக்கு சிப்ஸ் வேணும்னு கேட்டவனு. தி சில்ட்ரன் லுக்ட் ஆன் ஒரிட் அஸ் மதர் எக்ஸ்பிளைன்டு. ஐயோ அவங்களுக்கு கவலையாயிடுச்சு.
this is how we cook chips. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க these are chips. this is how we cook chips அப்படின்னு சொல்றாங்க. உடனே these are not chips, the dark haired soldier shouted. அவன் வந்து என்ன சொல்றான், இது சிப்ஸ் இல்லை தண்டம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது sit down, the fair headed soldier interrupted. என்ன பண்றான், டேய் உட்காரு அப்படின்னு சொல்றான். I am hungry, let us least try this day. பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிடுவோம்டா, இதையா ட்ரை பண்ணி பார்ப்போம்டா அப்படின்றான். And he lifted his spoon gently, blowing so that the steam curled around his hands. அந்த ஆவி அப்படி படுற மாதிரி பண்றான். The potatoes were hard. What if they are too hot? Grandma shuddered. ஐயோ கிராண்ட்மா என்ன சொல்றா, ஐயோ இப்பதான் கொதிக்க வச்சேன், இவன் சூடுல குடிச்சு விட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னு பயப்படுறா. At last the fair-headed soldier put the spoon to his mouth and slurped. அப்படின்னு ஸ்லர்ப் பண்ணி குடிக்கிறான் வித் சவுண்டோட குடிச்சா அது பேரு ஸ்லர்ப்பிங்னு பேரு. Wells asked the dark-haired soldier. The fair-haired soldier spat துப்பிட்டான் வாயில. நிஜமாவே அவன் சூப் குடிக்கும் போது பொட்டேட்டோ வாயில போய் சூடாகி வாய் சுட்டுடுச்சு, அவன் துப்பிட்டான். The fair-haired soldier spat the potato all over the table. Spat and threw the food out of the mouth with force. துப்பிட்டு what does this swill அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா liquid or partial food that is thrown away as waste. இது என்னது, இது ஒரு தூக்கி போகிற வேஸ்ட் மாதிரி இருக்கு. He shouted. அவனோட ஃபேஸ் twisted in anger. அவனோட முகமும் கோபமாக இருக்கு. He got up from the table and hoisted his rifle across his shoulder. Hoistedனா என்ன, raised, அப்படி துப்பாக்கி எடுக்கிறான். உடனே மதர் ஸ்டெப்டு பேக் இன் ஃபியர். தி சில்ட்ரன் பயப்படுது. கவர்டு அப்படின்னா பென்ட் லோன் மூட் அவேன்னு போய் அந்த துப்பாக்கி இருக்கிற இடத்துலேருந்து பயந்து போகிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஐ எம் சாரி, மூவிங் அவே ஃப்ரம் த டேபிள். இது எங்களோட ஃபேவரட் ரெசிபியா, இது ஸ்வில், இது கெட்டு போனது, இது மீதி மிச்சத்தை வேக வச்ச மாதிரி, இது கெட்டு போனது அப்படின்றான். he repeated almost laughing. உடனே இன்னொருத்தன் சொல்கிறான், ஏய் கமான், dark hairs called his friend, let us leave, people here don't know even how to cook chips. இங்கே இருக்கிற மக்களுக்கு சிப்ஸ்னால் என்னன்னே தெரிலடா, செய்யவும் தெரிலடா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹா அப்படின்னு சிரிச்சிட்டு போகிறாங்க. அண்ட் வித் தட் they both walked out of the house laughing to themselves. அவங்களுக்கு என்னென்னா இது காமெடியாக இருக்குது, என்னடா இது இவங்களுக்கு சிப்ஸ் கூட செய்ய தெரில அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போகிறாங்க. அப்போ the children waited, nose pressed to the kitchen window watching them go. இந்த குழந்தைங்க அப்படியே எட்டி பார்க்குது, ஏய் போயிட்டான். When they are sure the soldiers would not return, போனவன் திரும்பி வர மாட்டான்னு நினச்சோன்னே they added the potato peels to the pot along with more herb for external flavor. அவங்க அந்த பொட்டேட்டோட மீதியும் உள்ளே போட்டு கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஃப்ளேவருக்காக பண்ணி குக்கப் பண்ணிவிட்டு they dunked big chunks of the அந்த சோல்ஜர் வச்சுட்டு போனான் பார்த்தியா ப்ரெட்டு, அதில் அந்த பெரிய சங்க் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டூக்குள்ளே போட்டு நல்லா அவங்க வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க. இட் வாஸ் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்டூ தே ஹவ் எவர் டேஸ்டட். அவங்க வாழ்க்கையிலே சாப்பிட்ட பெஸ்ட் ஸ்டூவாக அது இருக்குது அப்படின்ட்டு. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும், இந்த லெசனை ஆத்தர் பார்த்தினா டெப் ஸ்காட் லாவிக்னு, ஆனால் இங்கே அந்த ஹெட்டிங்கில் போடவே இல்லை. அதனால் இந்த லெசனில் ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டால் டெப் ஸ்காட் லாவரிக் அப்படின்றத நீ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். வித் திஸ் we are coming to an end of chapter 8.